சொந்த கிராமங்களை பெருமைப்படுத்துறதுக்கு தமிழுக்கு இணை வேறு யாரும் இருக்க முடியாதுங்க. சொந்த கிராமங்கள்லையோ இல்லை சொந்த ஊர்லேயோ எந்த ஒரு கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய பெருமைப்படுத்துகிற விஷயங்கள் அமைஞ்சிருக்கும். அது குட்கிராமமாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய விசாரமான மக்கள் தொகை ஒரு கிராமம். அப்படிப்பட்ட பெருமைப்படுத்த வகையில் இருக்கக்கூடிய கிராமம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க எங்கள் ஒலக்கூர் கிராமம். 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய கிராமம் தான் அந்த ஒலக்கூர் கிராமம். ஆரம்ப காலங்களில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கவே யோசிப்பாங்க இந்த ஊருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 70% விவசாயத்தை மட்டுமே நம்பி பிரதான தொழிலாக வாழ்ந்த கிராமம் தான் அந்த ஒலக்கூர் கிராமம். மல்லி, காய்கறிங்க, பூச்செடிங்க இதை நம்பி தான் எல்லாமே வாழ்க்கை இருந்தது. மண் வளமும் பெருசாக ஒன்றும் கிடையாது. களிமண்ணுன்னு இந்த உழமண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாவடி சார்ந்த நிலம், விவசாயம் செழிப்பாக இருக்காது. இந்த விவசாயத்தை ரத்த சேர்வை சிந்தி சிந்தி உழைச்சி இந்த கிராமத்தை வளமையாக்கணும் தான் இந்த கிராமம். ஆரம்ப காலங்கள்லாம் இங்கே வந்தவங்க நான் விவசாயமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவங்க இந்த பெண்கள் தான் இந்த விவசாயத்தை இந்த அளவுக்கு பொண்ணான பூமியை மாற்றினவங்க. இப்படிப்பட்ட நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, பைபாஸு, காலேஜ், ஸ்கூல்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்துச்சு. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள், ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் தலைமை பண்பு அதிகரிக்கக்கூடிய தலைவர்களும் இங்கே எக்கச்சக்கமான பேருங்க. மனிதர்கள்னாக்கா ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் வெள்ளையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எக்கச்சக்கமான பேர். வெளில ஒன்று பேசி வெளியே ஒன்று பேசுகிற கூட கிடையாது. அழகு வாய்ந்த பெண்கள்லாம் இங்கே அதிகம். ஒரு மாநிறம்னு சொல்லுவாங்க, இந்த மாமரத்தை இளம் துளிர் விடும். அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் அவ்வளோ விதமான அழகாக இருப்பாங்க. பெண்களாகட்டும் மனிதர்களாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோமான்ற வார்த்தை உச்சரிப்பு அவ்வளோ அழகும். விழுப்புரம் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா அந்த தமிழ் உச்சரிப்பு ஒலக்கூரில் ஒன்று சிறப்பு. பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் செந்தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி பக்கம்னா அது ஒரு விதமான தமிழ் உச்சரிப்பு இருக்கும், மதுரையில் தமிழ் உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ் உச்சரிப்பு கூடுதல் சிறப்புங்க. இந்த மாதிரி சிறப்புகள் நிறைய சொல்லலாம். கோயில்கள், குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள் சொல்லிட்டு நிறைய சௌகரியங்கள் உள்ள ஊர் தான் ஒலக்கூர். இதை உங்கள்கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்றதுக்கு ரொம்ப நன்றிங்க.